ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு ஆண்டுதோறும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒளியின் திருநாளாகிய இந்த தீப ஒளி திருநாளை மகிழ்ச்சிகரமாக காலையிலிருந்து எல்லா மகிழ்வான உணர்வுகளையும் மனதிலே தேக்கி வைத்து உறவினர்களோடும் நண்பர்களோடும் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய பட்டிமன்றத்தை கேட்பதற்காக தொலைக்காட்சி முன்னால் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் மகிழ்ச்சியில் நானும் பங்கேற்பதில் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி திருநாள்னாலே அது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த தீபாவளி திருநாள் ஒளியின் திருநாள். தீபாவளியில் ரொம்ப முக்கியமானது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, பலகாரம் சுடுவாங்க, புது ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான், இன்னொன்று பட்டாசு வெடித்து மத்தாப்பு கொளுத்துறது. இது 4 தான் முக்கியமானது. அந்த முறுக்குக்கு மாவாட்டுறது, அதிரசத்துக்கு மாவாட்டி வச்சு அந்த முறுக்கை புழிஞ்சோன்னு பாருங்கள் ஒரு சவுண்டு வரும், சட 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 சடன்னு ஒரு சத்தம் வரும். ஆனால் முறுக்கு நல்லா வெந்த உடனே சவுண்டு குறைஞ்சிடும். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா வேகாத பொருள் தான் பேசிக்கிட்டே இருக்கான், வேகாத பொருள் தான் அதிக சத்தம் போடும். இன்றைக்கி வேகாத பொருள்கள்லாம் கண்ட மேனிக்க பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பூரா அறவேக்காடுங்கிறதுக்கு நம்ம இந்த தீபாவளியில் இந்த வேகாத வடை, வேகாத முறுக்கு, இது பாருங்கள் சட சட சடன்னு சத்தம் கேட்கும். நல்லா வெந்துருச்சுன்னா அமைதியாக இருக்கு. நல்லா வெந்த முறுக்கு எப்பயாவது தான் பேசும், எப்பயாவது தான் சத்தம் கொடுக்கும். சாப்பிட்றப்ப சடக்கு சடக்கு, அவ்வளோதான். ஒரு பலகாரம் சொல்கிறது கூட இப்படி ஒரு வாழ்வியல் சிந்தனை இருக்குது. என்ன தலைப்பு? குடும்பத்தில் பிள்ளைகளின் விருப்பப்படி வாழ்வது ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. பிள்ளைகளுடைய விருப்பப்படி வாழ்வது ஆரோக்கியமானதேன்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர், ஆபத்தானதேன்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். ரொம்ப அற்புதமான தலைப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்மையில் நடந்த அருமையான ஒரு சம்பவம் நிகழ்ச்சி. சீன அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷம். உண்மையில் அந்த அதிபரை ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருந்தும் எங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்த அந்த சீன அதிபருக்கு தமிழக மக்கள் அனைவரின் சார்பாக நன்றி, தீபாவளி வாழ்த்து. ஆனால் அவர் வந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கடற்கரையில் குப்பை பொறுக்கினார். ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துக்கிட்டு பாட்டிலு, அது இது இப்போ சிப்ஸ் பாக்கெட் பைய, அது இதை என்னென்னத்தையோ எடுத்து போட்டுக்கிட்டே வந்தார். சில பேர் மேட்ரு பாட்டில்லாம் இருந்துச்சு, குடிச்சிட்டு பாதியை வச்சுருக்கான், அதையும் எடுத்து போட்டார். இவ்வளவுலாம் சுத்தம் பண்ண பிரதமர் முக்கியமானதை சுத்தம் பண்ணாமல் விட்டார். 2 இலை பல வருஷமாக நாரி போய் கிடக்குதாங்க. ஊரையே கெடுத்து நாட்டையே கெடுத்து நாத்தம் அடித்து 2 இலை அங்கே கிடந்திருக்கு. அந்த 2 இலையும் சேர்த்து பொறுக்கி போட்டிருந்தாருன்னா பிரதமருக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி கடன் பட்டிருந்தேன். நான் சொல்கிறது கடற்கரையில் இருந்த குப்பையை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளவு குப்பையை பொறுக்கினவர் அதையும் சேர்த்து பிறக்கியிருந்தாருன்னா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கேன். அவருக்கு தெரியும் அங்கே கிடக்குதுங்கிறது தெரியும், எதுக்கு விட்டு வச்சுருக்காருன்னு தெரில. அநேகமாக திரும்ப வந்து பொறுக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே காற்றுக்கு அடிச்சுட்டு போயிடுற நல்லா தெரியுது. தீமை அழிந்து நன்மை உருவாகின்ற நாள் இந்த தீப ஒளி திருநாள். அதனால் பிள்ளைகளின் விருப்பப்படி வாழ்வது குடும்பத்தில் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? உண்மையிலே இன்னைக்கு
ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி இருந்த மாதிரி இருக்க பசங்கள்லாம் இன்றைக்கி இல்லை. வீட்டில் 10 பேர் வந்தால் கூட அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கேன். அப்படியே மாமா வந்திருக்காரா, பெரியப்பா வந்திருக்காரா, வந்துட்டு போனேன். இங்கே நான் தேடுறது வரல. உனக்கு அவர் தான்டா படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு, அவர் காசு வச்சிருக்காரு, கட்டியிருக்காரு. அவர் வந்தால் எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம் போ அப்படிங்கிறேன். என்னடா என்ன தெனா வெட்டு, ஒரு மரியாதை இல்லை, ஒரு மட்டு மரியாதை இல்லை. இப்படி ஒரு புள்ள பிறந்ததுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்டா அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. இங்கே வந்த சொந்தக்காரங்கெல்லாம் அருமையாக புள்ள வளர்த்துருக்காரா சே தங்கம் அப்படின்ட்டு அவனுக்கு கை கொடுக்குறாங்க. ஏன்டா என் பையன் இதை விட மோசமாக இருக்கான். ஐயா உன் பயலாவது நீ கேட்டதுக்கு பதில் பேசுனா, என் மகன் நான் பேச பேச இப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு இவன் எவ்வளவோ தேவலாம்டான். குடும்பத்தில் பிள்ளைகளின் விருப்பப்படி வாழ்வது ஆபத்தானதா ஆரோக்கியமானதா என்ற அணியில் ஆரோக்கியமானதே என்ற அணியை துவக்கி வைத்து அந்த அணியினுடைய முதல் பேச்சாளர் எங்கள் அருமை சகோதரர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவர். பாலூட்டும் அன்னை அவளை தெய்வமாக கவிஞர் வாலி காட்டுகின்ற பொழுது, அறிவை ஊட்டுகின்ற தந்தையை நல் வழிகாட்டும் தலைவர் என்று சொல்கிறார். எப்படி தந்தையை தலைவனாக கவிஞர் வாலி அவர்கள் காட்டுகிறார்கள். அவர்களை துணையாக கொண்டால் நீ முன்னேறலாம். ஆகவே ஒரு பெற்றோர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், துணையாக இருக்க வேண்டுமே அன்றி வினையாக இருக்கக்கூடாது. ஆதரவை தர வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். முட்டுக்கட்டை போடுவர்களாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. கலீல் ஜிப்ரான்கிறவர் ஒரு பெரிய லெபனான் கவிஞர் நம்ம அற்புதமாக சொல்கிறான், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்லர், அவர்களே வாழ்வும் வாழ்வின் அர்த்தங்களும் ஆவர் என்று சொல்பவர் சொல்கிறான். மேலும் சொல்கிறான், அவர்களுக்கு உங்கள் அன்பை தரலாம், எண்ணங்களை அல்ல. அருமையான வார்த்தை நடுவர் அவர்களே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பை தரலாம், உங்களுடைய எண்ணங்களை அல்ல. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன்னா, என்னுடைய பிள்ளை டாக்டராக தான் ஆக்கணும்னு நான் நினைக்கக்கூடாது, தப்பு. என்னுடைய எண்ணத்தை வழியை கொண்டு அவனுடைய தலையிலே திணிக்கக்கூடாது. அவனுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும், பலவிதமான எண்ணங்கள் இருக்கும், அவனுடைய சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது எதில் இருக்கு? பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அடுத்தவனை சந்தோஷப்படுத்தணும். இப்போ நம்முடைய நடுவர் அவர்கள் ஏன் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, ஏன் இங்கே வந்து அந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் உங்களை சிந்திக்கவும் வைக்கிறார், அதே நேரத்தில் சிரிக்கவும் வைக்கிறார். அதான் இந்த ஐயாவுடைய பட்டிமன்றத்துடைய ரகசியமே அதுதான். இன்னும் சொல்ல போனால், அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தவர், திண்டுக்கல்லிலே ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தவர். அவங்க அப்பா அம்மா நினச்சது தான், நீ வாத்தியாராகவே இருப்பா, எதுக்கு மேடைகளாக போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை தடை போட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பட்டிமன்ற நடுவர், நாடறிந்த உலகறிந்த ஒரு பட்டிமன்ற நடுவர் நமக்கு கிடைத்திருப்பாரா என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய அப்பா, பெருமையாக சொல்கிறேன், அவர் வந்து தலைமை ஆசிரியராக இருந்தவர், பல வருடங்கள் பணியாற்றியவர், பல பள்ளிகளிலே பணியாற்றியவர், எல்லா கோயிலுக்கும் போவார், எல்லா சாமியும் கும்பிடுவார். அவர் டாலர்லேயே ஓம் முருகான்னு தான் எழுதியிருக்கும். அப்படி ஒரு பக்தி உள்ளவர். அவர் என்னிட்ட மாலை நேரங்களில் சமயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது, தினம் 8 மணிக்கு மேலே நாங்கள் வெளியில் உட்காந்து வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் திண்ணையில். அப்போ வந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றி நிறைய கதைகள் சொல்வார். நடுவர் அவர்களே நிறைய கதைகள் சொல்வார். அண்ணாடா அப்படி படிப்பாரா, கன்னிமரா லைப்ரரியில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் வாசித்து முடித்தவர். அவருடைய நாவன்மை அற்புதமாக இருக்கட்டும், பேச்சாற்றல், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்தையும் ரொம்ப எழுத்தாற்றல், அவருடைய எளிமை. இப்படி பேச பேச எனக்கு அண்ணாவை, அவர் தான் நம்ம பார்க்க முடியல, அவர் பிறந்த ஊரையாவது பார்க்கணும் ஒரு ஏக்கன்ட்ட வந்துச்சு. அப்போ நான் 7வது படிக்கும்போது ஒரு டூர், எங்கள் ஊரில் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு டூர் போகிறோம். ஒரு 50 பேர் ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி பேருந்து சென்னை வந்த பிறகு சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்கிறார்கள். வரதராஜ பெருமாள் கோயிலை பார்ப்பதற்காக இந்த பேருந்து அங்கே செல்லுகிறது. அங்கே போய் இன்னொன்று எனக்கு அண்ணா ஞாபகம் வந்துருச்சு. காஞ்சிபுரம்னு சொன்னேன், எங்கள் அப்பா நிறையா சொல்லியிருக்கார்ல. அப்போ எல்லாரும் கோயில் உள்ளே போகும்போது நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எனக்கு வந்து அண்ணா பிறந்த வீட்டை காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னேன். என்னடா அது, எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, வாடா கோயிலுக்கு போயிட்டு வரோம், இன்னொரு முறையும் நான் உன்னை தனியாக ஆட்சி வந்து காட்டு. இல்லை, நான் அண்ணாதுரை பிறந்த வீட்டை பார்த்தே ஆக வேண்டும் என்று தந்தையார் சொன்னேன். கூட வந்துருக்கேன், என்ன ஜெயராம் சார் உங்கள் பையன் இப்படி அடம் பிடிக்கிறான்,
அவனுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னது என்ன தெரியுமா? நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்திருக்கிறதே, அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஒரு குதிரை வண்டியை மறக்க முடியாது, தந்தையாரை மறக்க முடியாது, ஒரு குதிரை வண்டியை தனியாக ஏற்பாடு பண்ணிட்டு அதில் என்னை ஏற்றி உட்கார வச்சு வாடா போன்னு சொல்லிட்டு அண்ணா பிறந்த வீட்டை காட்டினார். இன்றைக்கும் கண்முன்னே அந்த வீடு நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தந்தையார் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கேன். உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். ஆகவே பிள்ளைகள் எதை நினைக்கிறார்களோ அதை செய்ய விடுங்கள். அவர்களுடைய விருப்பம் என்னவோ அப்படி ஆகட்டும். ஏங்க, ஒரு டாக்டராக தான் அவனையும் நடிச்சுதான் நீங்கள் இளையராஜா உருவாக்கியிருப்பாரா? ஒரு பெரிய இன்ஜினியராக தான் உருவாகணும் அப்படின்னு நினச்சா வைரமுத்துவோடைய அம்மா நினச்சிதான், அப்பா நினச்சிதான் இன்னும் பெரிய அவ்வளோ பெரிய கவிஞர் அன்றைக்கு உருவாகி இருப்பார்களா? குடும்பத்திலே பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்து கொடுக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. தீபாவளி பண்டிகை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பல பேருடைய இல்லங்களிலே, நம்முடைய இந்திய திருநாட்டிலே தாங்கள் உடுப்பதற்கு உடைகள் இல்லாவிட்டாலும் கூட, பொருளாதார வசதி இல்லாவிட்டாலும் கூட, தங்களுடைய பிள்ளைகள் புத்தாடைகளை உடுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக செலவு செய்து கடனை வாங்கியாவது அவர்களை மகிழ்க்கக்கூடியவர்கள். அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த குழந்தை பேரறிஞர் அண்ணாவை போல, தலைவர் கலைஞரை போல, நடுவரை போல, எங்களை போல, உங்களை போல வருவார்கள், மிளிர்வார்கள், ஒளிர்வார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுக்கு இயல்பு அவங்கள இருக்க விடுங்க. திறமைகள் தானாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் உங்கள் குழந்தைகளை உங்கள் குழந்தைகளாகவே இருக்க விடுங்கள். உங்கள் கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்காதீர்கள் அப்படின்னு கலில் கிப்ரானுடைய வார்த்தையோட டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ரொம்ப அற்புதமாக இந்த விவாதத்தை தொடங்கி வச்சிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும், புதுக்கோட்டையிலிருந்து வருகை இருந்திருக்கும் அன்பு சகோதரர் அண்ணா சிங்காரவேலு உங்கள் பலத்த கரவொலியோடு அதற்கு பதில் சொல்ல வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, இந்த கோவில் பொருட்காட்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு யானை நிற்கும். நம்ம காசு போட்டோம்னா யானை நம்ம தலையில் ஆசீர்வாதம் பண்ணும். இதை சொல்லிக் கொடுத்தது யாருன்னா பாகன். யானையெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி, இனிமேல் மனுஷங்க காசு போட்டால் நம்ம தும்பிக்கையை தூக்கி தலையில் வைக்கக்கூடாது, காலை தூக்கி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம காசு போடுவோமா? போட மாட்டோம். யானை நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி செய்யுது. நம்ம வளர்க்குற பூனைக்குட்டியை நம்ம சொல்லிக் கொடுக்குறத செய்யுது. நம்ம வளர்க்குற கிளி, நாய் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்ததை செய்துங்க. பெற்றோர்கள் நம்ம சொல்கிறதை கேட்காத ஒரே ஜென்மம்னா அது பிள்ளைங்க மட்டும்தான். சமீபத்தில் ஒரு ஃப்ளெக்ஸு விழுந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு. ஒரு துயர சம்பவம், ரொம்ப கொடுமையான சம்பவம். நம்மளாம் கண்டித்தோம். அது அந்த ஃப்ளெக்ஸு ஓனரை கைது பண்ணாங்க. அதே மாதிரி சமீபத்தில் திருச்சியில் ஒரு நகைக்கடையில் ஒருத்தன் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான். நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை கொத்தனாரை கைது பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் குற்றவாளிகளை நெருங்கிட்டோம்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளெக்ஸ் விழுந்ததுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் கூட சொன்னார், இதை முறைப்படி பார்த்தா காற்றை தான் கைது பண்ணணும்னார். பொதுவாக நம்ம அறிவாளிகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஏகப்பட்ட குரூப் இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளெக்ஸில் இருக்க அந்த துணி நெஞ்சாம்பார், அவனை பிடிச்சி உதைக்கணும்டான்னார் ஒரு ஆள். ஃப்ளெக்ஸில் இருக்க துணி நெஞ்சவனை பிடிச்சி நடுவர் மூங்கி ஊன்னவனை பிடிச்சி அடிக்கிறது அப்படி. நடுவர்களே, இது நாட்டு பிரச்சனை. இப்போ நம்ம வீட்டு பிரச்சனைக்கு வரும். குடும்பத்தில் பெற்றோர்கள் தவறு செய்தாலும் சரி, பிள்ளைகள் தவறு செய்தாலும் சரி, பாதிக்கப்படுவது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற உண்மையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை பாருங்கள், இன்றைக்கி குழந்தைங்க என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க, பெற்றோர்களுடைய வேலை பேர் வைக்கிறதோட சரி, எனக்கு பேர் வச்சுட்டியா அதோட வேலையை பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறான். ஒரு வீட்டுக்கு போன சமீபத்தில் ஒரு கிரகப்பிரவேசம், 50 லட்ச ரூபா பணம் கட்டி வீடு கட்டியிருக்கார் ஒருத்தர். வீட்டில் போய் பார்க்குறேன், ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாம் இருக்குது, டிவி இல்லை. எனக்கு இவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கீங்களா, ஒரு டிவி வாங்கி வைக்கக்கூடாதான்னு. அதுக்கு அவர் சொன்னார், பாருங்கள் என் பையன் ஒருத்தன் +2 படிக்கிறான், ஒருத்தன் 10th படிக்கிறான், டிவி பார்த்தா கெட்டு போயிடுவான் அப்படின்னாரு. அப்படியா சார், பரவாயில்லையே, உங்கள் 2 பசங்களையும் காணுமே எங்கன்னு கேட்டேன். பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்காங்க அப்படின்னாரு. கேட்க முடியுதா? எங்க ஒருத்தங்க அம்மாவை மிரட்டுறாங்க, ஒரு பையன் 8 வயசு பையன், அம்மா 10 ரூபா காசு கொடுன்னா. அந்த அம்மா தர முடியாது, தரலைன்னா வீட்டுக்கு தீ வச்சிருவேன். அந்த அம்மா கொடுத்துருச்சுங்க, 10 ரூபா கொடுத்துருச்சு. நான் பார்த்து, அம்மா நீ எல்லாம் ஒரு அம்மாவாம்மா, என்ன இப்படி குழந்தைய வளர்க்குற, வீட்டுக்கு தீ வச்சிருவாங்கிறான். 8 வயசு பையன், அவனுக்கு காசு கொடுக்குறாங்கிறேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இவனாவது தீ வச்சிருவாங்கிறான். இவனுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான் 10 வயசு, அவன் வச்சு இப்படி தான் காசே கேட்பாங்க. நம்ம அவங்க இஷ்டத்துக்கு குழந்தைகளை விட்டுட்டோம்னா காப்பாற்ற முடியாதுங்க. ஒன்று தெரிஞ்சுங்க,
நம்ம இஷ்டப்படி பெற்றோர்கள் இஷ்டப்படி குழந்தையை வளர்த்தால் அந்த குழந்தை உயரமாகும். அவர்கள் இஷ்டப்படி விட்டுவிட்டால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை துயரமாகும். யதார்த்த உண்மையை புரிஞ்சுங்க. பிள்ளைகள் எப்போது தன்னால் எழுச்சி பெற முடியும், தன்னால் இந்த சமூகத்தில் வாழ முடியுங்கிற போது பெற்றோர்கள் அவங்களை விடுறது தப்பு இல்லைங்க. நீங்கள் 15 வயசுக்குள்ளே அவங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை யார் அனுபவிக்கிறது? இன்றைக்கி எத்தனையோ வயது 40 வயதுக்கு மேற்பட்டவங்க எத்தனையோ பேர் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாங்க அந்த குழந்தை பருவம் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு செல்ஃபோனை வச்சு குழந்தைங்க விளையாடுது. 40-30 வருஷத்துக்கு முன்னால் அப்படியா நம்ம இருந்தோம்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அன்னைக்கெல்லாம் மண்ணில் விளையாண்டோம். உடம்பில் மண் ஒட்டினால் உடம்பு தான் அழுக்காகும். ஆனால் செல்போனில் குழந்தை விளையாடுகிறார்களே, மனசு அழுக்காகி கொண்டிருக்கிறதுங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் இன்றைக்கு போகிற போக்க தடுத்து நிறுத்தணுங்க. ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? 18 வயசுக்கு குறைவான பொம்பளை பிள்ளை கையில் செல்போனையும் 18 வயசுக்கு குறைவான பையன் கையில் பைக்கையும் கொடுக்காம இருந்தாலே இந்த தேசத்தில் பல விபரீதம் நடக்காமல் இருக்கும். பயலோ புத்திசாலியாக தான் இருக்கான். அந்த புத்திசாலி தனத்தை கூர்மைப்படுத்த வேண்டியது நம்ம கையில் இருக்குங்க. சுதந்திரங்கிற பேரில் ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது. அன்றைக்கெல்லாம் 8 குழந்தை 5 குழந்தை இருந்ததுங்க. இருந்த 5 குழந்தை இருந்தாலும் 10 குழந்தை இருந்தாலும் சொல்படி நடக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தைய செல்லம் கொடுத்துறணும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டு அதையே விபரீதமாக்கி கொண்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்தில் என்றைக்கு ஆசிரியர்கள் கையில் இருக்கிற பிரம்பை கீழே போட்டார்களோ அன்றைக்கே மாணவர்கள் கையிலே பீர் பாட்டில் எடுத்து விட்டார்கள். நான் என்ன சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தயவு செய்து பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கண்டிப்பில் ஒரு அறிவுரை சொல்வதை விட ஒரு அனுபவத்தை சொன்னால் இன்றைக்கி பிள்ளை கேட்குறான். ஒரு வீட்டு வாசலில் ஒரு 7 பேர் கிரிக்கெட் விளாண்டான். வீட்டு வாசலில் கிரிக்கெட் விளாண்டு எழுத்த வீட்டு கண்ணாடியை உடைக்கிறான், கதவை உடைக்கிறான். அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர் வந்தார். யோடா, டெய்லி இங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு கதவை உடைக்கிறீங்க, கண்ணாடியை உடைக்கிறீங்க, சூப்பராக உடைக்கிறீங்கன்னு இருக்காரு. என்னடா அது திட்டுவாருன்னு பார்த்தா, டெய்லி இதே மாதிரி விளாடுங்க, வாரம் 100 ரூபா தர்றேன். ஏன்னா பைத்தியமாக இருப்பாரோ, ஏன்னா உடைச்சா 100 ரூபா தரங்கிறாருனாரு. அதே மாதிரி வந்து விளையாண்டாங்க பாருங்கள். ஒரு வாரம் கழிச்சு 100 ரூபா கொடுத்தாரு. பசங்களுக்குலாம் சந்தோஷம். 2வது வாரம் வந்து விளையாண்டான். அதே மாதிரி 50 ரூபா கொடுத்தாரு. ஒருத்தர் என்னடா 50 கொடுக்குறீங்கன்னா, இப்போ அவ்வளோ தண்டாருக்கு வச்சுக்கடான்னாரு. 3வது வாரம் வந்து விளையாண்டா 25 ரூபா கொடுத்தாரு. ஒருத்தன் என்ன 25 ரூபான்னா, இப்போ அவ்வளோ தண்டாருக்கு வச்சுக்கடான்னாரு. 4வது வாரம் வந்து விளையாண்டா 5 ரூபா கொடுத்தாரு. எல்லாரும் கோவம் வந்துச்சு. ஒரு பையன் ரொம்ப கோவமாக சொன்னான், என்ன 5 ரூபா கொடுக்குறீங்க, நம்ம 5 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் விளையாட வர மாட்டோம் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை. விமானம் மேலே பறக்குதுன்னா எத்தனை அடி மேலே பறக்குது, எந்த கடலுக்கு மேலே பறக்குது, எந்த நாட்டுக்கு மேலே பறக்குதுங்கிறது கண்ட்ரோல் ரூமுக்கு தெரியும். ஒருவேளை அந்த கண்ட்ரோல் ரூமினுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்ற அர்த்தம், அல்லது யாரோ கடத்தி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதே போல நம்முடைய பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்பது குறைந்தபட்சம் தாய்க்கும் தந்தைக்கும் தெரிய வேண்டும். அப்படி தெரியவில்லை என்றால் அவர்கள் தடமாறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர்களே, நீங்கள் சொல்லுகிற தீர்ப்பு என்பது பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தட்டும், இந்த பிள்ளைகளை மேம்படுத்தட்டும், அந்த நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இதுகாரம் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஒரு காலத்தில் வந்து ரொம்ப நேரம் வீட்டை விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு வெளியில் போனோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு 4:30க்கு தான் வருவான். என்னடா எங்கள் அம்மா எங்கடா போவீங்க அப்படின்னா, விளாண்டுட்டு வந்தோம். ஏன்டா விளாண்டுட்டு வந்தோம்னா, ஏன்டா 18 மணி நேரமாடா விளாடுவீங்க, பசிச்சிச்சு அதான் வந்துட்டான், வேற எவன் ஜோறு போடுவேன் அப்படின்னு சாப்பிட்டு திருப்பி போயிடுவேன். போயிட்டு 6 மணிக்கு மேலே திருடன் போலீஸ் விளாட்டு. அதில் நான் வந்து 6-7 வருஷமாக நான் தான் திருடனாக இருந்தேன். ஒருத்தன் இன்ஸ்பெக்டராக இருந்தான், அவன் இப்போ உள்ளே இருக்கான். அவன் என் கிளாஸ்மேட்டு. நான் பட்டிமன்ற நடுவர் ஆகிட்டேன். அது மாதிரி நாள் முழுதும் 18 மணி நேரம் விளாண்டுக்கிட்டு இருப்பான். எங்கே தான் வீட்டை விட்டு போவானோ, வீட்டில் ஒரு அடங்கி உடங்கி ஒரு நிமிஷம் உட்கார்றா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள போடா வெளியே, டேய் இந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறிய, போடா போய் அந்த பயில முக்கியமானது பார்த்துட்ருக்கேன் ஒரு அப்படின்னு பப்ஜி விளாண்டுட்டு இருக்கானுங்க. எந்த நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போவாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு விட்டா இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறதுன்னு கோபத்தோடு கேட்டார் சிங்காரவேல். அதுக்கு பதில் சொல்லணும். சிங்காரவேலுக்கு பதில் சொல்ல, புதுக்கோட்டைக்கு பதில் சொல்ல இன்னொரு புதுக்கோட்டை ஆலங்குடி வெள்ளைச்சாமி உங்களை பாட்டோடும் பேச்சோடும் சந்திக்க பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. முன்னாடியெல்லாம் குழந்தை பிறந்த உடனே அழுகும். ஏன்னா அந்த குழந்தை வந்து தானா பிறக்கும். இப்போ எங்கே தானா பிறக்க விடுறான்? எங்கள் டாக்டர் உட்கார்ந்துருக்கார். இல்லை சொல்கிறேன், அவன் தானா பிறக்கணும்னு முடிவு பண்ணா கூட அறுத்துடுறாங்க. ஆமாம், அறுத்த குழந்தை நினைக்கான், ஏன்டா என்னை போட்டு இப்போ அறுக்கிறீங்க, நான் அழுகிறதா வேண்டாமா,
எங்க குழந்தைங்களை என்னைக்கு அது கூட பரவாயில்லைங்க. முன்னாடியெல்லாம் அம்மாக்கள் அந்த குழந்தைய தூக்கும் போதே ஒரு பெரிய உணர்வு இருக்குங்க. அந்த குழந்தை நினைக்கும் நம்ம அம்மா தான் நம்மளை தூக்குறா, நம்ம அம்மா தூக்குறான்னு ஒரு உணர்வோடு இருக்குமே. இப்போ எப்படி தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு பெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ சைஸில். அந்த பெட்டில் அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரியே தூக்கிட்டு போகிறாங்க. அவன் அன்னைக்கு என்ன ஒரு அம்மா என்னமோ இப்படி சுருட்டி கையில் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஆ, ஏதோ கடையில் இது பெட்ஷீட் வாங்கி வீட்டில் விரிக்கிறது கொண்டு போகுதுன்னு பார்த்தா உள்ளுக்க புல்ல இருக்கு, அப்படி சுற்றி கொண்டு வருது. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு அம்மா தூக்கம் வந்துருச்சு, பிள்ளைய தலைவாணி மாதிரி வச்சுட்டு அது பாட்டு தூங்கிட்டு இருக்கு. நாட்டில் என்னைக்குங்க இன்னொன்று இப்போ ஒரு வண்டி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. பிள்ளைய வச்சு இப்படியே நாய் இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வர்றேன். அந்த பிள்ளை அது ஆட்டுக்கு இப்படியே வண்டியில் உட்காந்து வருது. தாய் இடுப்பில் உட்காந்து வர்ற சுகத்துக்கு மிஞ்சின சுகம் உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அப்பா தோல்ல உட்காந்து திருவிழா பார்க்குற சுகம் உலகத்தில் இல்லை. நீங்க போய் இந்த பக்கம் நீங்க செல்போன்ல வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நோண்டுனா உங்க புள்ள அப்புறம் செல்போன்ல கேம் தான் விளையாடுவான். என்னைக்காவது வீட்டில் போய் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டில் குழந்தைகிட்ட பேசியிருக்கீங்களா? நீங்க தூங்குவீங்க, அவன் எழுந்திரிச்சு போயிடுவான், அவன் எழுந்திரிச்சு போவான், நீங்க தூங்குவீங்க. இதே வேலை தானங்க நடக்குது. குழந்தைங்கள்ட்ட பேசுங்க. பேசுறதுக்கு நேரம் ஒதுக்காத குழந்தைங்க எப்படி நீங்க குழந்தைங்களா இருக்கும்? குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன தோல்விகளை கற்றுக் கொடுக்கணுங்க. கற்றுக் கொடுக்காம எல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன், எல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன், எல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன், எது வரைக்கும் பார்க்க முடியும்? அப்பா ஒருத்தன் மரம் வெட்டினான். மரம் வெட்டும் போது இன்னொருத்தன் புதுசாக வந்தான். 2 பேர் வெட்டினாங்க. ரெகுலராக மரம் வெட்டுறவன் தொடர்ச்சியாக வெட்டிக்கிட்டு இருக்கான். புதுசாக வந்தவன் பாருங்க, போய் படுக்கிறது, தூங்குறது, மறுபடியும் வந்து வெட்டுறது, போய் படுப்பான், வந்து தூங்குவான், வந்து வெட்டுவான். இது சாயந்தரம் பார்த்தான், நம்ம ரெகுலராக வெட்டுறாள் நிறையா வெட்டியிருப்போம், இவன் எவ்வளோ வெட்டியிருப்பான்னு பார்த்தா இந்த தினமும் வெட்டுறான், ரெகுலராக விடாமல் வெட்டுறான் பாருங்க, அவன் 10 மரம் வெட்டியிருந்தான். தூங்கி தூங்கி எழுந்திரிச்சு வெட்டினான் பாருங்க, அவன் 15 மரம் வெட்டியிருந்தான். கூப்பிட்டு கேட்டான், நான் விடாமல் வெட்டினேன், 10 மரம் வெட்டினேன், நீ எப்படா 15 மரம் வெட்டினேன் அப்படின்னா அவன் சொன்னான், நான் ஓய்வெடுக்கிற நேரத்தில் என்னுடைய கோடரியை கூர்தீட்டிக் கொள்வேன் அப்படின்னா. நடுவர்களே, அந்த கோடரியை கூர்தீட்டுகிற வேலையைத்தான் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா டீ கடை மாஸ்டர் தாங்க. 20 பேர் நிற்பான், நம்மளை நிமிந்தே பார்க்க மாட்டாரு. ஒருத்தன் ஜீனி தூக்கலா, ஒரு ஆள் ஜீனி கம்மியா, ஒரு ஆள் ஜீனி மீடியமா, ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா, ஒரு ஆள் லைட்டா, ஒரு ஆள் கொஞ்சமா, இவ்வளவு சொல்லுவாங்க. கரெக்டா மாத்தி 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 கொடுப்பாங்க. அப்போ கல்வியும் எப்படி இருக்குன்னு அப்படின்னா, ஒரு டீ கடையில போய் 10 ரூபாய்க்கு டீ கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் மாத்தி மாத்தி எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்கிறோமே, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு இது வேணும், இந்த குழந்தைக்கு இந்த படிப்பு வேணும், இந்த குழந்தைக்கு இதுதான் வேணும்னு ஏன் உங்களால சொல்ல முடியலங்க? சாதாரணமாக ஒரு பயிரை வளர்க்குறதுக்கு மண் பரிசோதனை செய்கிறோம். அந்த மண் பரிசோதனை செஞ்சு இந்த பயிர் நமக்கு சரியாக இருக்குமா, இந்த பயிருக்கு என்ன மாதிரி உரம் போடலாம், இந்த பயிருக்கு எப்படி நம்ம எந்த நேரத்தில் மருந்தடிக்கணும், இதை எல்லாமே நாம் செய்கிறோமே. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை, நம்ம குழந்தை கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம், ஆனால் படிக்கும்போது மட்டும் நான் சொல்கிறத கேளுன்றோம். காதலிக்கிறான்னு வச்சுங்களேன், காதலிக்கத்தான் செய்வான். நீங்கள் ஒரு பக்கம் டச் செல்லில் இருக்கிறது, உங்கள் மனைவி ஒரு பக்கம் டச் செல்லில் இருக்கிறது. அவன் எனக்கு, நீங்கள் 2 பேர் இருக்கும், அவன் என்ன கேட்பான், எனக்கு ஒரு டச் செல்லு வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுக்குறேன், சும்மா வர பார்ப்புறான். நீங்கள் 2 பேரும் பேசலைங்கிறப்ப ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பத்தான் செய்வான். பிள்ளைங்களை கவனிக்க வேண்டாம் நான் சொல்லலைங்க, கவனிக்க வேண்டாம்னே சொல்லலை. ஆனால் கவனிக்கிறது ஆபத்தாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் போர்வை போத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு யாருக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பையன் வீட்டில் 2 பாத்ரூம் இருந்தால் கூட எனக்கு ஒத்து வராதுப்பா, நான் அப்படியே ஆற்று பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னா அவனுக்கு டவர் அங்கே தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதைத்தான் நீங்கள் வாட்ச் பண்ணுங்களே. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், என்ன பிடிக்கும் என்று. அன்றுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்கும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரசிக்கணும்னு பாருங்க, அற்புதமான பேச்சு. 5 ஆண்களுக்கு மத்தியில் சிங்கப்பெண்ணாக வந்து உங்களுடைய கரவொலியோடு பேச வந்திருக்கும் பேராசிரியர் இந்திரா. ஐயா 1.5 வயசு பிள்ளைங்கய்யா, 1.5 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை கையிலேருந்து உங்களுக்கு ஒரு மொபைலை பிடுங்க முடியுதா? பிடுங்கினோடனே ஆன அலருது. அது சாப்பிட்றதுக்கு மொபைலை முதல்ல கொடுக்குறீங்களே, இந்த விருப்பத்தை தடை செய்யுங்கள், இது பின்னாளில் அது கெட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். என் மக கல்லூரியில் படிக்கிறா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், பாடம் நடத்தி என்ன பார்த்தாலும் திடீர்னு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஓடிபி சொல்லு ஓடிபி சொல்லு ஓடிபி.
ஓடிபினா என்னம்மாண்ணா, இது கூட தெரியாமல் நீ டீச்சராக இருக்க, ஓடிபினா ஒன் டைம் பாஸ்வேர்டு, அது தெரியும், அது எதுக்கு சொல்லணும்னா என்னையவே கேட்காம கேஎஃப்சி, ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு எல்லாம் அப்பா அம்மா சம்பளத்தை அவங்க உழைப்பை 300-400 ரூபாய்க்கு ஆட்டையை போடுறீங்களே, இந்த விருப்பத்துக்கெல்லாம் சரின்னா அந்த குடும்பம் ஆபத்தாக தானே போகும். அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் வாங்கி தின்னு முடிச்சிடுறாங்க. 500 ரூபா குறையுதே, எஸ்பிஐயில் போய் எங்கள் வீட்டுக்காரர் சண்டையை போட்டிருக்காரு, 500 ரூபா குறையுது, 500 ரூபா குறையுதுன்னா பார்த்தா அங்கே பில்லு கேஎஃப்சியிலேருந்து பில்லு வந்திருக்கு. ஓடிபி சொல்லணும், இவர் பெருமையாக எனக்கு ஒரு தடவை ஓடிபி, அவங்க ஐயாவுக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த விவரமாக இருக்காங்கல்ல பிள்ளைங்க, இந்த விருப்பப்படி விட்டுறக்கூடாதுன்னு தாங்க சொல்கிறோம். நான் சொல்கிறேன், மகாபாரதத்தில் துரியோதனன் கெட்டு போனதுக்கு காரணம் யார்? துரியோதனுடைய விருப்பத்திற்கெல்லாம் தலையாட்டிய திருதராட்டினன் தானே, கண்மாற்றுத்திறனாளி திருதராட்டினன். ஆம், பிள்ளைகளை கண்டிக்காத எல்லா அப்பாக்களும் கண்மாற்றுத்திறனாளிகள் தான். பிள்ளைகளுடைய விருப்பப்படி ஆடி இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணு தெரியாதவங்க தாங்க. ஆண்டாள் கோயில் வாசல்ல ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஒரு 3 நாளாக அதே இடத்துல உட்காந்துருக்கு. என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறேன். என்னன்னு தெரியலம்மா, இங்கே உட்காந்துருமா, சாமியை கும்பிட்டு வாரேன்னு விட்டுட்டு போன பையன் வரவே இல்லைன்னு சொன்னா பார்த்தீங்களா. அதில் இருக்கக்கூடிய வருத்தம் இது ஆபத்து தானுங்களே. நான் கேட்டேன், என்னம்மாண்ணா எத்தனை பிள்ளைனா? ஒத்த பிள்ளை, 7-8 வருஷம் பிள்ளை இல்லாமல் கோயிலாக அலைஞ்சு பெற்றேன். 7-8 வருஷம் கழித்து பிறந்த பிள்ளைன்றதுனால கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அதே கோயில் வாசலில் விட்டுட்டு போயிட்டான்னு அழுகிறா பார்த்தீங்களா. இந்த ஆபத்து நடந்து விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வருத்தமாக இருக்கிறது. பைபிளில் அழகான ஒரு வாசகம் சொல்லி இருக்கும், பிரம்பை கையாளாதவன் நல்ல தகப்பனாக இருக்க முடியாதுங்க. பிரம்படி வாங்கல, எவன் பிரம்படி வாங்கலையோ அவன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் லத்தி அடி வாங்க போறான்னு அர்த்தம். கண்டிப்பா இது நடக்கும். ஒரு ஆசிரியர் கண்டிச்சாருன்னா, ஒத்த பிள்ளை கருப்பிள்ள கொத்து மாதிரி பெத்து வச்சிருக்கேன், அடிப்பானோ வாத்தியான், நீங்களே வாத்தியான் அடிப்பானோ, வாத்திச்சு முறைப்பாளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எப்படிங்க ஆசிரியரை மதிப்பான்? பிள்ளையை கண்டிக்கிறதுக்காக எப்பெல்லாம் அந்த கரம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமும் ஓங்குகிறது என்று நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என் பிள்ளைய போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்டிக்கிறதுக்கு, என் பிள்ளையை செல்போனை அதிகப்படியாக பயன்படுத்தாங்கிறத கண்டிக்கிறதுக்கு, என் பிள்ளையை தேவையில்லாத காரியங்களிலே தலையிடாது என்று கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு உரிமை இருக்கக்கூடிய அதே அளவுக்கு எனக்கு தகுதியும் வேண்டும் என்பதை இன்றைய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான துளிப்பா கவிஞர் ஒருத்தர் சொன்னாரு, அசையும் சொத்துகளில் அம்மாவை தவிர அத்தனையும் பங்கு வைத்தனர், அம்மாவை பார்க்க மாதங்களை பங்கு வைக்கும் குழந்தைகள் என்று அழகாக பதிவு செய்தார். என்று சொன்னால் வீடு மட்டுமில்ல, நாடாக இருந்தாலும் கண்டிக்காத பிள்ளைகளை, கண்டிப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம பெற்ற பிள்ளைகள் தானே, நம்ம அன்பு செய்கிறத விட அதிகப்படியாக யாராவது அன்பு செய்திட முடியுமா? அம்மா கூட கரு உண்டான உடனே மனதளவிலே தாயாகி விடுவாள். ஆனால் அப்பா அந்த ஆன்ற ஆளுமையை தாண்டி எப்போ மலருவார் தெரியுமா? குழந்தை பிறந்த அடுத்த நொடியில் தாங்க ஒரு ஆம்பளை அப்பாவா பிறப்பான். குழந்தை பிறந்திருக்கும் அடுத்த நொடியில் ஆண் அப்பாவாக பிறப்பான் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுக்காகவே தங்களை மாற்றிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அவங்க விருப்பப்படி விட்டுட்டா நம்ம நினைச்சபடி வராது பிள்ளை. தங்கம் நல்ல தங்கமாக வேண்டும் என்று சொன்னால் புடம் போடணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒலையில் ஒலை வைக்கணும், அரிசி போடணும், அப்புறம் வெல்லம் போடணும், முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போடணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் போட்டுக்கலாம், எல்லாம் சரி. அடுப்பை பற்ற வைக்காமல் விட்டா எப்படி? அது சுடுமே, சுடட்டும், வேகட்டும், கொதிக்கட்டும், கொதிச்சு அடங்கட்டும், பக்குவப்படட்டும், அதுக்கு தாய் தகப்பனாருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பிள்ளைகள் விருப்பப்படி வாழுவது ஆபத்து தான். அவர்களை தேவையான கண்டிப்போடு அரவணைத்துக் கொள்ளுவோம். அந்த அரவணைப்புக்கும் கண்டிப்புக்கும் பெற்றோர்களாகிய நாம் நம்மையும் தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலங்கிறத பெருமையாக சொல்கிறான் ஒரு அப்பா. என் பையன் தமிழ் அவ்வளவு சரியாக வராதுங்க, தமிழ் சரியாக வாசிக்க மாட்டான், 3 வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியம் தான், நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்ட்டு நாக்கு நுண்ணியில் இங்கிலீஷ் பேசுனான். அவங்க அப்பா எப்படி பேசுகிறான் பாருங்க. என் பிள்ளை தாய்மொழி தெரியாது என்பதை பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் இன்னைக்கு அந்த பிள்ளைகளை காமிச்சு பெருமைப்படுறான். ஆனால்
நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐஐடியில் பேசும்போது பிரதமர் என்ன பேசினார் பார்த்தீங்களா? ஐ என்ஜாய்டு த குட் பிரேக்ஃபாஸ்ட், தமிழ் பிரேக்ஃபாஸ்ட். எது? இட்லி, வடை, தோசை, சாம்பார். இட்லி, வடை, தோசை, சாம்பாரை சாப்பிட்டே தமிழ் மேலே இவ்வளோ பிரியம் வந்துருச்சு. நல்ல பழைய கஞ்சி தயிரை ஊற்றி ஒரு 5 பச்சை வெங்காயத்தை கையில் கொடுத்து சாப்பிட விட்டுருந்தா இன்னைக்கே தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக பிரதமர் மாற்றிடுவார்யா. பிரதமருக்கு தெரியுது நம்ம நாட்டோட மொழியினுடைய முக்கியத்துவம், நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலன்னு ஒரு அப்பன் பெருமையாக பேசுகிறது எப்படியா நியாயம் கேட்டாங்க. அதுக்கு பதில் பேசணும் எங்கள் அருமை கவிஞர் நந்தலாலா இந்த அணியை நிறைவு செய்ய வருகிறார். வாங்க நந்தலாலா. குழந்தைங்கிறது செடி மாதிரி, பெத்தவங்க நடுறாங்கிறது உண்மைதான், நாங்கள் 3 பேர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம தான் நட்டோங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் காலில் எழுந்திரிச்சு எந்த விவசாயியாவது செடியோட வேற பறித்து பார்ப்பானு யோசிச்சு பாருங்க. வேற நீ பறித்து பார்த்தீங்கன்னா புல்லை மாதிரி செடியும் செத்து போகும், புல்லையும் செத்து போகுங்கிறத இந்த 3 பேர் முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கங்க. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறத எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் சொன்ன சிறந்த படம் அசுரன். மறந்துடாதீங்க, வெற்றிமாறன்கிற தமிழின் சிறந்த இயக்குனர் அசுரனில் கிளைமேக்ஸில் வைக்கிறார். டே ஒன்றுகிட்ட நிலம் இருந்தால் பிடிப்பியாடா, இதே ஒன்றுகிட்ட பணம் இருந்தால் எடுத்துப்பாங்கடா, ஆனால் உன்கிட்ட படிப்பு இருந்துச்சுன்னா எவனாலும் எடுக்க முடியாதுடா. யார் சொல்கிறா? தனுஷ் தன் மகன் சிதம்பரத்துக்கிட்ட ஒரு பிள்ளைகிட்ட என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்கிறாங்கிறத நீங்கள் தேசம் மறந்துடாதீங்க. அதே படத்தில் இன்னொரு அப்பா வர்றாரு, அவர் வட ஊரான் அப்படிங்கிறான் அந்த படத்தில். வெற்றிமாறனுக்கு என்னுடைய ரெட் சல்யூட். அவனுக்கு வட ஊரான்னு பேர் வச்சதில்லை, ஏன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் வடக்கேந்து தான் வருதுங்கிறத இதை விட தெளிவாக எவனும் சொல்ல முடியாது என்பதை நீங்கள் மனசில் வச்சுங்க. குழந்தை படம் வரவான் சார், வீட்டில் குழந்தை படம் வரவான். படம் வரைஞ்சான்னா செவுத்தில் போய் கிரையானில் கிறுக்குவான். எத்தனை பெற்றோர் கிறுக்கிறத சந்தோஷமாக பார்க்குறோம். அவன் வரைகிறான், அவன் கிறுக்கலை, ஆனால் அவனை கிறுக்கிறான்னு சொல்கிறேன். ஆனால் என்ன தெரியுமா வரலாற்று உண்மை? எதையெல்லாம் நீ கிறுக்கல்ங்கிறியோ அந்த கிறுக்கல் கீழடியில் பானையில் இருக்கிறதுனால தான் உலகம் முழுதும் தமிழ் கிறுக்கலை பற்றி உலகம் முழுதும் பேசிகிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, அது பாருங்க கீழடி என்ன அதிசயம்னா, தமிழ் நல்லா சொன்னீங்க. என்ன அதிசயம்னா, கீழடியில் கிடைக்கிற பானையெல்லாம் ஒன்று கருப்பாக இருக்குது, இல்லைன்னா சிவப்பாக இருக்குது, இல்லைன்னா கருப்பு சிவப்பாக இருக்குது. மறந்துடாத, நான் சொல்லலை, பானை சொல்லுது. எப்படியோ 2600 கட்சி தொடங்கிட்டாங்களோ. நான் அதை அப்படி நினைக்கிற நண்பர்களே. 2600 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கத்தமிழனுக்கு தெரிஞ்சிருக்கு எதிர்காலத்தில் தமிழை கருப்போ சிவப்போ கருப்பு சிவப்போ காப்பாற்றும் என்று தெரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். எந்த வீட்டில் பெத்த அப்பன் பொம்மையா இருக்கானோ அந்த வீட்டில் தான் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும் என்பதை நீங்கள் அடிப்படையிலே புரிஞ்சுக்கங்க. குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுன்னு பெரிய விஷயமே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது காரணமே ஒரு தொல்லை விட்டால் போதுங்கிறதுக்கு சேர்க்குறாங்களே தவிர யாரும் குழந்தையை வளர்ப்பதற்காக சேர்க்கவே இல்லை. ஏன்னு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான், இவங்க அவர் டச் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. ஏன் டச் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டான்? நீங்கள் குழந்தைகள் மனசை டச்சே பண்ணுறதில்ல, அதனால் குழந்தைகள் செல்ஃபோனை டச் பண்ணுறான் என்பதை மனசில் வச்சுக்க. நீ டச் பண்ண அவன் ஏன் டச் ஃபோனை தேடி போகிறேன்? நீயும் டச் ஃபோனில் வச்சு தடவிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அவனும் தடவிக்கிட்டு தான் இருப்பேன். வேற என்ன செய்கிறது? நான் கதை சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு. நான் இப்பவும் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு, இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோருக்கு கதை சொல்லுங்க. நீங்கள் கதை சொல்கிறதுக்கும் டிவி பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கதை சொல்லும்போது குழந்தைய கற்பனை விரியும், டிவி பார்க்கும்போது அனிமேஷன் பார்க்கும்போது குழந்தைய கற்பனையே விரியாது. நீ ஒரு கருப்பு குதிரையை காட்டினீங்கன்னா டிவியில் அவனும் கருப்பு குதிரை, நீயும் கருப்பு, எல்லாரும் கருப்பு குதிரை பார்ப்போம்ல. கதை சொல்லி பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு ராஜாடா அப்படின்னு. ஒரு ஊரில் ஒரு ராஜா நான் சொன்னேன்னா
ராஜா வெள்ளை வெள்ளையர் உயரமாக இருப்பான், அவன் ராஜா கண்ணகரன் கருப்பாக இருப்பான். ஒரு குதிரைடான்னு சொல்லுங்க, ஏன் குதிரை குண்டா குட்டையாக இருக்கும், அவன் குதிரை ஒல்லியாக உயரமாக இருக்கும். என்ன பொருள்? கதை மட்டும்தான் கேட்பவனின் கற்பனையை விரிவு செய்கிறது என்பதை நீ தயவுசெய்து புரிஞ்சுக்க. எங்கே எல்லோரும் உங்கள் ஆள்காட்டி விரலை நீட்டுங்கள். நடுவர் அவர்களே, நான் ஆள்காட்டி விரல் என்று சொன்னபோது நான் காட்டிய கட்ட விரலைத்தான் எல்லோரும் காட்டினார்கள், மறந்துடாதீங்க. உலகம் என்ன தெரியுமா சொல்லுது உங்க 3 பேருக்கும்? சொல்கிற பெற்றோர் சொல்வதை குழந்தைகள் கேட்க மாட்டார்கள், செய்கிற பெற்றோர் சொல்வதை குழந்தைகள் கேட்பார்கள் என்பதை நீங்க தயவு செய்து மனதில் வச்சுங்க. எனவே எல்லா குற்றச்சாட்டுகளும் குழந்தைக்குரியதல்ல. குழந்தைகள் அற்புதமானவர்கள், அவர்கள் திறந்த மனது கொண்டவர்கள். குழந்தைகள் உலகம் அலாதியானது. அந்த குழந்தைகளை அவர்கள் இயல்புக்கு சுதந்திரத்தோடு விடுங்கள். குழந்தைகள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஆபத்தானது என்ற அணியை நிறைவு செய்ய பேராசிரியர் முருகன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வர்றாரு. அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் அண்ணன், அடே அப்பா, கையில் பிரம்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகள் தான் மிகச்சிறந்த நாடுகள். நம்ம நாட்டில் கையில் பிரம்பு இல்லாமல் இருந்த ஒரு டீச்சரை ஒரு பையன் கத்தியால் குத்தி கொண்டு விட்டான். இன்னொன்று, திருநெல்வேலியில் ஏரோநாட்டிக்கல் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் மாணவர்கள் காம்பஸ்குள்ளே விட்டு பிரின்சிபால் குத்தி கொண்டு விட்டாங்க. ஏதோ 1-2 பேரை வச்சுக்கிட்டு இங்கே வந்து விளையாடக்கூடாது. சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்டு பாருங்கள். பச்சை மண்ணுங்க அவன். அதில் கூழாங்கற்களை வீசினாலும் ஏற்றுக்கொள்ளும், வைரக்கற்களை வீசினாலும் ஏற்றுக்கொள்ளும். வீசுவது கூழாங்கற்களா வைரக்கற்களா என்று தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கு. அன்னைக்கு கம்பத்தில் 2 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிருக்காங்க. அவன் சொல்கிறான், உன்னை பார்த்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. அவன் உன்னை உங்களையும் பார்த்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? நான் கம்பம். நீங்கள்? நானும் கம்பத்தேன். கம்பத்தில் வடக்கு தெரு, வடக்கு தெருவில் 6வது வீடு, நானும் 6வது வீடு தான். கடையில் வேலை வைக்கிறேன். அப்படி மகனும் பேசிக்கிறது பாடுறா. வேற எப்படி நாடு கூப்பிடும்? இந்த லட்சையில் வந்துக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் என்ன மாட்டோம்னா சொல்கிறோம். நாங்கள் மாட்டோம்னா சொல்கிறோம். என்ன பிள்ளைகளை போகிற நாங்கள் நம்ம கெடுத்து பிடிச்சிக்கிற மாதிரி வந்து நின்றுக்கிட்டு வண்டி வாங்கி கொடுக்குறேன் இல்லையா? அன்றைக்கி 10 பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க ஐயா. அவர் சொன்ன மாதிரி விளையாண்டு வருவோம். விளையாண்டு வந்து படுத்துருவோம். படுத்து நைட்டில் எண்ணி பார்ப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. காண ஆளை காணாமடா, தேடுங்கடா. தேடி தீவாங்க. தேடி பிற கண்டுபிடிச்சா என்கிட்ட பள்ளிக்கூடத்து வாசலில் இல்லாட்டி முற்றத்தில் என்ன கிடப்போம். வீட்டுக்கு வந்து அன்னாரத்தில் ஊட்டி விட்டு படுக்க வைப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி பெற்றிருக்கதே ஒத்த பிள்ளை. அதுக்கு மேலே அவனுக்கு சத்து இல்லை, அது வேறு விஷயம். ஒத்த பிள்ளை அவன் பெற்றிருக்கேன், அதுக்கு மேலே அவன் சத்து இல்லை. அவனை பார்த்தா எப்படி இருக்கான்டா, டானிக் பாட்டில் மாதிரியே இருக்கான். அந்த பிள்ளையுமே டானிக்கு ஊசியுமா போட்டு போட்டு முதல் 1வது மாதத்துலேருந்து ஆரம்பித்து டானிக் பாட்டில் ஊசி மருந்துமா போட்டு தலையை பார்க்க மூடி மாதிரியே இருக்கும். டானிக் பாட்டில் மூடிய மாதிரியே இருக்கும், ஊசி மாதிரியே வருவாங்க. அவனுக்கு வந்து நின்று கேட்குறான், எப்பா காசு கொடுப்பா? எதுக்குப்பா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுப்பா. நேத்தாண்ட வாங்கி போனேன், அது பரீட்சை ஃபீஸுப்பா, இது எக்ஸாம் ஃபீஸுப்பா. உன்னை ஏன்னா போய் பிள்ளையா பற்றி பாடுறா. ஏன் பத்த தெரியாமல் பார்த்துட்டா, இனிமேல் அந்த வேலையை வச்சுக்கிறா. இப்படி இருக்கான். செல்ஃபோனை அவர் சொல்கிறார், அவன் பிள்ளைகள் டச் இல்லாத காரணத்தினால தான் அவன் டச் ஃபோனை யூஸ் பண்ணுறான். டச் ஃபோனை யார் வாங்கி தர்றது? வாங்கி தரையா இல்லையா? புதுசாக வந்திருக்கு, இது எனக்கு வேணாம், பழசு நீ வச்சுக்க, புதுசாக வாங்கி கொடு. வாங்கி தர கையில் காசு வாங்கி தர்றே இல்லையா? வாங்கி தரேன்னு செத்து போவேன். என்ன செய்கிற? செத்து போக முடியாது, செத்து போயிடுறியா? சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அன்னைக்கு அடித்து மல்லு கட்டி உருன்ட்டு 10 பேர் வந்து படுத்து கிடந்தாலும் ஒன்றா படுத்து கிடப்போம்யா. வீடு அளவான வீடு, சின்ன வீடு, அளவான வீடு, ஆனால் 10 பேர் சந்தோஷமாக இருந்த வீட்டில் இன்றைக்கி ஒத்த பிள்ளை பார்த்துருக்காங்க. வீட்டில் ஆளே கிடையாது. மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வாஷ் மிஷின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏசி இருக்குது. நிம்மதியாக தூங்குறதுக்காக கிடையாது, தூங்குறதுக்காக கிடையாது. அப்பா தெரியும், அம்மா தெரியும், பாட்டி தெரியுமா, தாத்தா தெரியுமா, சித்தி தெரியுமா, சித்தப்பா தெரியுமா, பெரியப்பா தெரியுமா, அத்தை தெரியுமா, யாரும் தெரியாது. உறவுகள் என்பதை தெரியாத சூழ்நிலைக்கு இன்றைக்கு பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த காதல்ன்ற பேர் சொல்லும்போதே பெரிய அநியாயமாக இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் பெரிய அநியாயம் பண்ணுறாங்க. ஒருத்தன் என் கூட என்கிட்ட படிச்சுவேன். ஐயா வணக்கம் முடியும், யாரா நீ கேட்டேன். என்ன தெரியலைங்க, நான் தான் சுப்பிரமணி.
என்னடா சுப்பிரமணியம் இப்படி வந்திருக்கேன்? ஐயா காதலிக்கிற தப்பான்னு கேட்டேன். காதலிக்கிற தப்புன்னு யாரா சொன்னது? காதலும் வீரமும் தமிழர்களுடைய இருவரும் பண்பாடுகள்றான். காதலிப்பதை குற்றம் என்று எவன் சொன்னதுன்னே? உங்களுக்கு தெரியுது ஏன் அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரியல கேட்டான். சுதந்திரம் என்பது என்னன்னு சொன்னால் சுதந்திரம் வேணும். சுதந்திரப்பட்டது என்னன்னு சொன்னால் சுதந்திரம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். சுதந்திர கொடி நான் இஷ்டத்துக்கு பறப்பேன் அப்படின்னு பறந்துச்சுன்னா காற்றடிக்கிற திசை பூரா பறக்கும். காற்றடிக்கிற திசை பூரா பறந்துச்சுன்னா எங்கேயா போய் ஒரு முள்ளுச்செல்லில் விழுந்துடும். ஆனால் அது ஒரு நூல் என்கிற கட்டுப்பாட்டில் இயங்கும் பொழுது தான் அந்த சுதந்திர கொடி கூட என்ன செய்ய பட்டொலி வீசி வானில் பறக்கும். அந்த நூல் என்கிற கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது மாதிரி குழந்தைகளை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்கும் பொழுதுதான் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி அடைவார்கள். இன்றைய தேசத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிற எம்பரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன இளைஞர்கள் மோட்டார் பைக்கில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறான். குடிச்சிட்டு நிறைய பேர் இளைஞர் சீரழிச்சு போயிடுறான். நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பான பழக்க வழக்கத்துக்கு ஆட்பட்டு போயிருக்கிறார்கள். நிறைய இளைஞர்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணி ஜெயிலில் இருக்கேன். அன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? சரியான முறையில் பெற்றோர்கள் கண்டிப்புடன் வளர்த்திருந்தார்கள் என்று சொன்னால் இது போன்ற சூழ்நிலைகள் நடந்திருக்காது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் சரியான முறையில் வளர்க்கப்படாமல் இருப்பது ஆபத்தான சூழ்நிலையில் தான் கொண்டு போய் முடியும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பிள்ளைய எப்படி இப்படி மாறினான்னே கண்டுபிடிக்க முடியல. அவன் ஹேர் ஸ்டைல்லாம் எப்படா இப்படி மாற்றினாங்க? இந்த பக்கம் பூரா வெட்டிட்டு நடுவில் மட்டும் இப்படியே வச்சுட்டு வர்றேன். அவங்க அப்பா பார்க்குறாரு, டேய் என்னடா அது ஸ்டைல்ப்பா, எவ்வளோடா கொடுத்து வெட்டினேன்னா 13,500 கொடுத்து வெட்டியிருக்கேன். அதை அவங்க அப்பாவோட சம்பளமே 20,000 ரூபா தான். தலையில் நடுவில் மட்டும் இங்கே அப்படியே கோடு மாதிரி இப்படியே கேள்விக்குறி, கோடு, ஆச்சரியக்குறி எல்லாம் வச்சு வெட்டுறேன். ஒரு பையன் இது பூரா வெட்டிட்டு இந்த பக்கம் மட்டும் ஃபுல்லாக அப்படியே வளர்த்துட்டு வர்றேன். ஏண்டான்னா அது வளர்த்துக்கிட்டு இருக்கான், வேலையா பாரியா அப்படிங்கிறான். பின்னாடி ரப்பர் பேண்டு போட்டு இப்படி ரைட் சைடு தொங்க விட்டுருக்கான் சடையை. யார்றானா ஆம்பளை. இவனுங்களை என்னையா செய்கிறது? இவங்களுக்கு ஒரு குரூப்பே ஒரு பாட்டு வேறு போட்டிருக்காங்க. இப்போ கானா பாட்டு. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கும்பலாக சுற்றுவான், கும்பலாக சுற்றுவோம், நாங்கள் ஐயோ அம்மானு கத்துவோம். ஏண்டா கத்துனேன்னு கேட்டால் தான் வாயில் தான் குத்துவோம். கும்பலாக சுற்றுவோம், நாங்கள் ஐயோ அம்மானு கத்துவோம். ஏண்டா கத்துனேன்னு கேட்டால் தான் வாயில் தான் குத்துவோம். எங்கள் பிள்ளைங்க ரொம்பங்க நல்ல பொங்கா, எங்கள் பிள்ளைங்க ரொம்ப பயங்கரம் அப்படிங்கிறான். புள்ளிங்கோ பயங்கரமா, புள்ளிங்கோ பயங்கரங்கிற வார்த்தையை இன்னைக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணுறான். டே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டியா எப்படா பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறான். என்னடா அப்படியே ஆட்டை பச்சையாக வச்சாங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குங்கிறத பயங்கரங்கிறேன். வெறித்தனங்கிற வார்த்தை, வெறிங்கிறது என்னன்னா அளவு கடந்த கோபத்தை தான் வெறியுமா. நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். அப்படியா நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கும் வெறி பிடிச்சிருச்சா, அப்படியா அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சா, அப்போ நல்லா கடிப்பார் எல்லாத்தையும் அப்படின்ட்டு யாராவது சந்தோஷப்படுவோமா? ஆனால் இன்றைக்கி வெறித்தனங்கிறது ஒரு அழகான வார்த்தையாக மாறிடுச்சு. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அந்த கவிஞர் சொல்கிறாரு, மனிதனுக்கு முன்னேற வேண்டும் என்ற மனதில் வெறி இருக்கணும். அந்த வெறித்தனம் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு எங்கள் நெஞ்சுக்குள்ளே கொட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம சனம் வெறித்தனம் அப்படின்னு பாட்டு. பயங்கரம், வெறித்தனம் அதெல்லாம் இன்றைக்கி ஃபேஷனாக மாறிடுச்சே. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏன் மாறக்கூடாது? நீ அந்த காலத்திலேயே இருக்க மாதிரி பிள்ளைங்க இருக்கணும்னு எப்படி நீ விரும்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு, எந்த இடத்துல முடிவுக்கு வரணும்? நான் சின்ன பையனாக இருக்கப்போ எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால என்சிசியில் சேர்த்து விட்டார். என்சிசி காலையில் 5:30க்கெல்லாம் பெரேடுக்கு கூட்டி போவாங்க. ஒரு நாள் 5:30க்கு போகாமல் 5:45 போயிட்டேன். எங்கள் என்சிசி ஆஃபீஸர், லேட் கிரவுண்டு 5 தடவை சுத்து மேன், கோ 5 ரவுண்ட்ஸ் அப்படின்னாரு. நான் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே ஸ்கூல் செவரேறி குதித்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்சிசி ட்ரெஸ்ஸோடு எங்கள் அப்பா, எங்கடா பெரேடு ரவுண்ட் அடிக்க சொன்னாங்க, வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. ஏன்டா என்னப்பா அதில் எல்லாம் மனுஷன் இருப்பானா? நீங்கள் இருந்தீங்க மிலிட்ரியில், என்னால் இருக்க முடியலப்பா. பக்கத்தில் கோயிலில் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேட்க வந்துட்டேன்ப்பா தவி குதிச்சு. அப்போ சொன்னார் எங்கள் அப்பா, என்சிசியில் நீ இல்லாமல் உருப்பிட மாட்டடா அப்படின்னாரு. ஆனால் நான் மேடையில் பாடும்போது எங்கள் அப்பா மேடையில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார்.
அன்னைக்கு என்சிசிக்கு தான் நீ போகணும்னு சொல்லியிருந்தாருன்னா லியோனி இன்னைக்கு மேடையில் பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் கிடச்சிருக்க மாட்டேன்யா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய அந்த விருப்பத்தை எந்த தந்தை புரிந்து கொள்கிறானோ அவன்தான் சிறந்த தந்தை அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க, ரைட்டு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு தந்தையால் ஆரம்பத்திலிருந்து சரியாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை இன்னைக்கு அந்த தந்தைக்கு பதிலாக அந்த தந்தையின் பொறுப்பை ஏற்று தந்தை பட்ட கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு அந்த தந்தையால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கு. யாருன்னு நான் சொல்லணும்னு விரும்பல, கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிள்ளைகளுடைய விருப்பப்படி ஒரு அப்பன் இறங்கி போனான்னா அந்த பிள்ளைகளை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் சமமானவன். எந்த அப்பா தன் குழந்தையை இந்த பாதையில் தான் போகணும்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறானோ அந்த அப்பாவின் கரம் பிடித்த குழந்தைகள் தான் இன்று நாட்டிலே சாதனை படைத்திருக்கிறார்கள். பட்டத்தை எவ்வளவு உயர வேண்டுமானாலும் பறக்க விடலாம், ஆனால் நூல் நமது கையில் இருந்தால்தான் பட்டம் எவ்வளவு உயரம் பறக்கிறது என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியும். நூலை விட்டுவிட்டால் பட்டம் நமக்கு சொந்தமில்லை என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில்தான் வளர வேண்டும் என்று சொல்லி நல்ல பிள்ளைகளை கட்டுப்பாடோடு வளர்ப்போம் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு மனம் கனிந்த தீபத் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, இருள் விலகி காலையில் உதய சூரியன் மலரும்போது எப்படி மகிழ்ச்சி அடைவோமோ அதே மகிழ்ச்சியை இந்த நாடு பெறட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.